டிக்டாக்ல கல்வி நடவடிக்கைகளை இலங்கை செய்ய போகுது. இந்த மாதிரி செய்தியை நீங்க இன்று நாள் முழுவதும் பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இதுல என்ன இருக்கு? என்னென்ன நடக்க போகுது? உண்மையிலேயே டிக்டாக் மூலமா எப்படித்தான் கல்வி நடவடிக்கையை கொண்டு வருது? ஏற்கனவே டிக்டாக் மூலமா பல இளைஞர்கள் அதுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது கல்வி நடவடிக்கையே அதுல செய்ய போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சரியமா வியந்து போய் பலர் இந்த செய்தியை பாக்குறீங்க. இதுல என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன விதமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திக்கு நாங்க போக போறோம். டிக்டாக் மூலமா கல்வி நடவடிக்கைகள் நடக்குமா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விதான். இந்த கேள்வியை நாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பேச்சுவார்த்தை ஒன்றும் நடந்திருக்கு. இதுல என்ன பேசப்பட்டது அப்படின்றத பார்த்துட்டு இதுல செய்யலாமா இல்லையான்றது நாங்க பிறகு பார்ப்போம். டிக்டாக்னுடைய குழுவினருக்கும் இலங்கையினுடைய பிரதமரின் செயலாளருக்குமான ஒரு சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பிரதமருடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பின் போதுதான் இது பேசப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மயமாக்கல் என்ற ஒரு வேலை திட்டம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த வேலை திட்டத்துக்குள்ள டிக்டாக் மூலமா மாணவர்களை உள்வாங்கி அந்த கல்வி நடவடிக்கைகளை இதன் மூலமாக செய்யறதுக்கான சில அறிவுரைகள், சில ஐடியாக்களை கொடுத்துருக்காங்க. இது பிரதமருடைய செயலாளருக்கு ஓகே, இது செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், இது செய்துதான் ஆகணும், இலங்கையில இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல இதை விரைவாக செயற்படுத்துங்க அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் கொடுத்திருக்காங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றதான் பெரிய சந்தேகமா நிறைய பேர் இருக்கு. இதுல எப்படி செய்ய போறாங்க, எப்படி கல்வி நடவடிக்கைகள் நடத்த போறாங்க அப்படின்றது பலருடைய சந்தேகம் தான். இதுல அவங்க பேசியிருக்க விஷயம் சொன்னா முக்கியமா டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றிய அறிவுறுத்தல்களை இதுல வழங்குறது, அதோடு டிஜிட்டல் கலாச்சாரத்தை இதுல உருவாக்குறது, அதோடு மட்டுமில்லாமல் கல்வியை இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக எப்படி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இப்ப டிக்டாக் இதுல எப்படி உதவும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம ஸ்கைப் இருந்துச்சு, இப்ப இல்ல. இது மூலமா ஒரு கொரோனா காலத்துல நாம ஸ்கைப் மூலமா அல்லது ஜூம் மூலமா பாடங்களை நடத்தினாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டுல இருந்து படிச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டிக்டாக் உதவி செய்யும். இதுல பல விஷயங்களை உள்ளடக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இப்ப ஒரு கருத்தரங்கு நடக்குது பாடசாலையில, நடக்கும்போது அதை டிக்டாக் மூலமா பாடசாலையே உத்தியோகபூர்வமா நேரடியாக டிக்டாக்ல ஒளிபரப்பு செய்யறது, அல்லது பாடசாலைகளுக்கு டிக்டாக் அக்கவுண்டோட வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பாடங்களையும் அதுல பதிவேற்றுறது, ஆசிரியர்கள் படிப்பிக்கிற விஷயங்களை அதுல பதிவேற்றுறது, தேவையான நேரம் மாணவர்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் பேசப்பட்டதான்னு தெரியல. இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. என்னுடைய தேடலின் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதோட மாணவர்களை இந்த மாதிரியான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது எப்படி, இதன் மூலமா எதிர்காலத்துல தங்களுடைய வியாபாரங்களை முன்னிலைப்படுத்துறது, தாங்கள் இதன் மூலமாக எவ்வாறு பொருளாதார ரீதியில தங்களை வளர்த்துக் கொள்றது என்ற விஷயங்கள் கூட இந்த முறைமையின் மூலமா கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இது சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள்ல இது பயன்படுத்துறாங்க வியாபாரங்களுக்கு, கல்விக்காக இல்ல, வியாபாரங்களுக்கு. இப்ப பொதுவாக உங்களுக்கு ஒரு கடை இருக்கு, ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, அல்லது ஒரு டெக்ஸ்டைல் இருக்கு, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, ஒரு தள்ளுவண்டி கடையில வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, லைவ்ல டிக்டாக்ல அவங்க செய்யற உணவுகள், அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்தையுமே லைவ்ல, அதாவது மாலை நேரத்துல லைவ்ல யார் வாங்கிட்டு போறாங்க வாரதான் அந்த பரபரப்பை அப்படியே அவங்களுடைய அந்த டிக்டாக் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணுவாங்க. இதன் மூலமா அவங்களுடைய வியாபாரத்தினுடைய விளம்பரம் அதிகரிக்கும், மக்களுக்கு தெரிய வரும். இதன் மூலமா இந்த மாதிரி உணவு இந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி ஒரு கடை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிய வரும். இதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதார விஷயங்கள் அதிகரிக்கும். இப்போ ஒரு பேப்பர்லயோ, ஒரு வானொலியிலயோ, அல்லது ஏதோ ஒரு டிவிலையோ விளம்பரம் கொடுக்கறத விட இது மிகப்பெரிய அளவா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதால அங்க இதை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கும் இந்த டிக்டாக் நிறுவனம் இணங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுல பல விஷயங்கள் பேசப்படுது. கிரியேட் பண்றவங்களுக்கு, அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு பாடசாலையை விட்டு விலகிட்டு அவங்க வேற வேலைகளுக்கு போவாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்ணி தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு உருவாக்குறதுக்காகவும் இதெல்லாம் செய்யப்படுது. பொதுவா இந்த கல்வி நடவடிக்கைகளை இதன் மூலமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் இந்த டிக்டாக் நிறுவனம் பிரதமருடைய செயலாளரிடம் பேசியிருக்காங்க. சில கல்வியினுடைய சட்ட திட்டங்கள்ல சில திருத்தங்கள் கொண்டு வரப்படுறாங்க வருங்காலத்தில். அதுல இது உள்ளடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அதன் மூலமா டிஜிட்டல் அல்லது இந்த டிக்டாக் மூலமான கல்வி நடவடிக்கைகளையும் செய்யறதுக்கான திருத்தங்களும் கல்வி சட்டத்துல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பெரிய மாற்றமா இலங்கையில இருக்கும். நீங்க இந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத
கருத்துக்கள்ல சொல்லுங்க. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் அறகலைய அந்த கடைசி நாட்டில் நடந்த பலதரப்பட்ட வன்முறை சம்பவங்கள், இதனால பல சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது, பல விஷயங்கள் இதுல நடந்து முடிந்தது. இதுல வந்து முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியலில் இருந்த மிக முக்கியமானவங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டது. இதுக்காக அரசாங்கம் பெரிய அளவான இழப்பீட்டு தொகைகளை வழங்கியிருந்தாங்க. இந்த இழப்பீட்டுல மிகப்பெரிய அளவான மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசத்துக்கு முதல்ல பாராளுமன்றத்தின் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது. நமக்கு அதுலதான் தெரியும், அட்டையப்பா இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல என்ன மோசடி நடந்ததுன்னு சொன்னா, சில வீடுகள் வந்து எந்த அலையிலையும் சேதமடையல, ஆனா இது சேதமடைந்தது என்று அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெறப்பட்டிருந்தது. பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 45 பேர் இவ்வாறு செஞ்சிருக்காங்க. வீடே இல்லாத ஒரு இடத்துல காணியை மட்டும் வச்சுக்கொண்டு வீடு சேதமடைந்தது அப்படின்னு சொல்லி கூட இழப்பீடு பெற்றவங்க தொடர்பாக கூட அந்த தகவல் வெளியீட்டில் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 13ஆம் தேதி எடுத்துக்கொள்ள போறாங்க. அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதாவது மோசடி செய்யப்பட்ட பணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, போய் சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் மீள கையளிக்கணும் அல்லது மீள செலுத்தணும் அரசாங்கத்துக்கு என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. எனவே கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், ஊழல் செஞ்சவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுது. அவங்க செஞ்ச ஊழலும் அந்த பணமும் அதை மீளப்படுறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்கல, அவங்களுக்கு தண்டனை, அதுக்கான குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இது அப்படி இல்ல, இவங்களுக்கு தண்டனையும் இருக்கு, அது அவ்வளத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கான, மீள பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 122 கோடி ரூபாய் இந்த மாதிரி மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை விட அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த நாட்கள்ல இலங்கை நாட்டுல, நம்ம நாட்டுல எல்லா நகரங்கள்லையும் பலதரப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், பல உயிரிழப்புகள், இது எல்லாமே பாதாள உலக குழுக்களுக்கு இடையில ஒருங்கமைக்கப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், ஒருவருக்கு இடையிலான பகமை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து முடிந்தது. இதுல நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. இதுல பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. இதை தாண்டி இந்த பாதாள உலக குழுக்களை இயக்கிற முக்கியஸ்தர்கள் இலங்கை நாட்டுக்குள் இருக்காங்களா என்ற பல தேடல்கள் கடந்த நாட்கள்ல சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுல முக்கியமான பாதாள உலகத்தைச் சேர்ந்தவங்க பலர் தாய்லாந்து, மலேசியா ஆகிய நாடுகள்ல ஒளிஞ்சிருக்காங்க, அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சிஐடியினருக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பான விசாரணைகளும் இப்ப நடக்குது, அவங்க எல்லாரையும் நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு. எனவே பல முக்கியமான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதோட மக்களுக்கு வழங்கிய பல வாக்குறுதிகள் அரசியல் அமைப்பினுடைய திருத்தத்துல கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நாளில் பார்த்தேன். அதாவது மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் வழங்கியிருந்தது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும், பல சட்ட திட்டங்கள்ல பல மாற்றங்கள் கொண்டு வரப்படும், அரசியல் யாப்பின் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படும் சொல்லப்பட்டிருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து வருகின்ற காலங்களில் அல்ல ஒவ்வொன்றும் படிப்படியாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக ஒன்றை நல்லா பார்க்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தி, ஒரு அமைச்சர், அரசாங்க அமைச்சர் ஒருவர் மிக விரைவில், முக்கியமான பிரபலமான அமைச்சர் விரைவில் கைது செய்யப்படுவார். என்ன காரணத்துக்காகண்டா, ஒரு காணி 12 பேர்ச் உள்ள ஒரு காணியை சட்டவிரோதமான முறையில் தன்வசப்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அவர் உடனடியாக கைது செய்யப்படுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பிரபலமான அமைச்சர் அப்படின்ற ஒரு செய்தி பார்க்க கிடைச்சது. இந்த செய்தியை நான் வாசிச்சு கொண்டு போகும்போது இந்த அரசாங்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே சொல்லப்படலை இது எந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி. அதுதான் விஷயமே. இந்த அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போன அரசாங்கமா அல்ல அதுக்கு முதல் அரசாங்கமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது மிக முக்கியமான அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவாலையும் விசாரணை பிரிவுகளாலையும், ஒவ்வொரு விசாரணை பிரிவுகள் இருக்கு, ஒவ்வொரு விசாரணை பிரிவுகளாலையும் நடந்து வருது. பலர் இன்னொரு மாசம் போகும்போது அல்லது 2 மாசம் போகும்போது பழைய அமைச்சர்கள் யாருமே வெளியேற்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அமைச்சர்களுடைய கைது நடவடிக்கைகள் இருக்கும்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு செய்தி, அமெரிக்கா நமக்கு விதித்த பரஸ்பர வரி பெரிய அளவா நம்மளை பாதிக்கும் அப்படின்ற பெரிய அச்சம் இருக்கு. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருது. 44% 30% குறைச்சாங்க. இப்ப கடந்த கிழமை ஒரு குழு
அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை சந்தித்து இன்னும் இதுல சலுகைகளை பெற்றுக்கொள்ற நோக்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆனால் வெற்றியை அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உத்தியோகபூர்வமா இன்னும் வெளியாகப்படல, தெரிய வருது. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பல பொருட்களுக்கு சைபர் வரியை விதிப்பதற்கான அனுமதியை அமெரிக்கா வழங்கியிருக்காங்கன்ற மாதிரி. அதாவது இதுல பல ஆயிரக்கணக்கான பொருட்கள் இதுல உள்ளடக்கப்படுது. 70 முதல் 80% இலங்கையிலிருந்து ஏற்றுமதியான பொருட்களுக்கு எந்த விதமான வரி இல்லாத அளவுல முதல் இருந்த மாதிரியே அமெரிக்கா வழங்குறதுக்கு, சலுகை அடிப்படை வழங்குறதுக்கு இலங்கைக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்போனா ஆடை ஏற்றுமதியும் இருக்கு சைபர் வரிக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. உத்தியோகபூர்வமா இன்னும் அமெரிக்கா அதை வெளியிடாதால செய்திகள் இன்னும் நமக்கு உத்தியோகபூர்வமா வரல. இது கொஞ்சம் இப்போ பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. பார்க்கலாம், ஒரு 2-3 நாளைக்குள்ள இது முழுமையான செய்தியா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு. சுருக்கமான உடனுக்குடனான முக்கியமான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.